திரு கே.சி. பழனிசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இணைந்திருக்கிறார். லெட்ஸ் ஹேவ் ஹிம் ஆன் ஸ்கிரீன். தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி வந்தால் நாளை நமதே இல்லையா? ஒரு தாய், அது அதிமுகவில் எல்லோரும் அதிமுகவில் எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்கான பாட்டு. அது திமுகவோடு போய் சென்று இணைவது என்பது அதிமுகவை தன்னுடைய சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அழிப்பதற்கு முடிவெடுத்து விட்டார் என்றுதான் நம்ம பார்க்கணும். இதற்கு முன்பு திரு பிஜு பட்நாயக் அவர்கள் அப்படி ஒரு முயற்சி எடுத்த பொழுதே கலைஞரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் பேசுகிற பொழுது அதுபோல ஒரு இணைப்பு நடந்தால் தமிழகத்தில் மாற்று சக்திகள், அது காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது பிஜேபியாக இருக்கலாம், தாவேகாவாக கூட இருக்கலாம், அவர்கள் நிரந்தரமாக தமிழகத்தை ஆளுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திவிடும். அதனால் இரண்டு திமுக அதிமுக இரு துருவங்களாக திராவிட கொள்கைகள் தமிழகத்தை ஆளுவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆருடைய கனவு, கலைஞர் அவர்களது முடிவு. ஆனால் கலைஞரது மகனும் அதிமுகவுக்கு துரதிர்ஷ்டவசமாக பொறுப்பெடுத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் எப்போ அந்த கலெக்ஷன் கரப்ஷன் என்றெல்லாம் பேசிட்டு இன்றைக்கு தங்களை, தங்கள் குடும்பத்தை, தேர்தலில் தற்போது செலவு செய்த பணத்தை எடுப்பதற்காக பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோடு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது என்பது திராவிட இயக்கத்துக்கான ஒரு மிக திராவிட இயக்கத்துடைய ரெண்டு பெரும் கட்சிகளும் ஒன்று சேர்வதுங்கிறது திராவிட இயக்கத்தை வலுப்படுத்தாதா? இன்னொன்று, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். நீங்க நிதிஷும் லாலும் ஒன்றும் சேரலையா? சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் ஒன்று சேரலையா? ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஒன்று சேரலையா? இப்படி வித்தியாசமான காம்பினேஷன்கள்ல நம்ம பரம வைரிகள் ஒன்று சேர்ந்ததை பார்த்துருக்கோம் தானே? சரியா சொன்னீங்க. ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் டெல்லியில இன்று வரை அவர்கள் ஒரு பொறுப்புக்கு வர முடியல. அது மத்திய அரசாங்கத்திலையும் சரி, மாநில அரசாங்கத்திலையும் சரி, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட மிக பலகீனப்பட்ட நிலையில் இருக்கு. அதே போல சமாஜ்வாதியும் பிஎஸ்பியும் நீங்க சொன்னீங்க. அதற்கு பிறகு கன்சிராம் அவர்கள் எடுத்த அந்த முடிவு, மாயாவதி அவர்கள் எடுத்த அந்த முடிவு அந்த கட்சியை உத்தரப்பிரதேசத்திலிருந்து அப்புறப்படுத்தியது. இந்த இரண்டு சம்பவங்களால தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன முக்கிய செய்தியும் சேர்த்து பதிவு செஞ்சிடறேன். விஜய்க்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா, தாவேகாவுடைய ஆதரவு கடிதத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது பற்றிய முக்கிய நிலைப்பாட்டை எடுக்கும் சிபிஎம் கட்சியுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. திரு கேசிபி, இதற்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்போ அதிமுக முயற்சி கூட்டணி சேரத்துக்கு முயற்சி செய்தால் அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக ஆதரவும் கூட ஒரு சேஃப்டி நம்பர்ஸுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அப்படி கம்யூனிஸ்டுகள் அந்த திசையில் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் திமுகவினுடைய முடிவுக்கு கட்டுப்படுவார்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் சொன்னதை போல பாண்டிச்சேரியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் திரும்ப சென்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றோ நாளையோ கவர்னர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு. சோ நீங்க உறுதியா நம்புறீங்க திமுக ஃபார்முலேஷன் வந்தா டிரைவிங் சீட்ல அதிமுக தான் இருக்கும், திரு பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு? எடப்பாடி பழனிசாமி அவர்தான் முதலமைச்சராக இருப்பார். வெளியிலிருந்து திமுக ஆதரவு கொடுக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், என்ன கலெக்ஷனோ 60-40 75-25 ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கும். மத்தியில் அது பாஜகவோ இதெல்லாம் அவதூறு. அவர்களுக்கு ஒரு கண்டிஷன். உங்க இன்டர்பிரேஷன் கூட திமுக ஒன்னு சேர்ந்தா அது பாஜகவுடைய நேரடியோ மறைமுக ஆதரவோட ஆசியோட தான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது இட்ஸ் நாட் டிஸ்பைட் பிஜேபி. நிச்சயமாக எதுக்கு இல்ல, பாஜகவுடைய சுயநலமும் இதில் இருக்கு. ஏன்னா டெல்லியில அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் குறைவான
உறுப்பினர்களை வச்சிருக்கிறாங்க. அப்ப திமுகவில் இருக்கிற அந்த 22 உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் எதிர்ப்பில்லாத ஒரு நிலைக்கு பாராளுமன்றத்திலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சரி பாஜகவுக்கு ஒரு ஆதரவு அதுல கிடைக்கும். காங்கிரஸ் வீக்கன் ஆகுது. அப்ப ரெண்டாவது பாஜகவுக்கு நல்லா தெரியும் இந்த முயற்சியில 2 திராவிட கட்சிகளும் திராவிட சித்தாந்தம் என்பது தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடும். ஒருவேளை அதை தாண்டி எப்படி அப்புறப்படுத்தப்பட்டு விடும்? இன்னும் வலுவாயிடாதா? 2 திராவிட கட்சிகளும் சேரும்போது ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஒற்றை பசை இல்லையா? அது 5 வருஷம் நீடிக்கும் பொழுது ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம், நிறைய திட்டங்கள் கொண்டு வரலாம். முதல்ல அன்பாப்புலரா இருந்தாலும் கூட அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கே தெரியும் 2017ல திரு பழனிசாமி அவர்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டியை விட 2020-21ல அவரோட பாப்புலாரிட்டி அதிகரிச்சிருந்தது. செயல்பாடுகள்ல இதை மாத்தலாம்ல. மிக சரியா சொன்னீங்க ஹரி, மிக சரியா சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி 2017-2021 அதிமுக 2017 எப்படி இருந்தது? ஆளுகிற கட்சியாக 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக 50க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருந்தது. 2021ல பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு கட்சியாக எதிர்க்கட்சி வரிசையில அமரக்கூடிய நிலையில் ஆட்சி. பட் அது ஒரு 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். 2001-6 ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு அவங்க பெற்ற வெற்றியை விட, அவங்க பெற்ற நம்பர்ஸை விட 2017-21க்கு பிறகு திரு பழனிசாமி ஒரு பெட்டர் நம்பரை எதிர்கட்சியாக கொடுக்கிறார் இல்லையா? ஒரு பெரிய எதிர்கட்சியா உட்கார்றார். அதை தானே நம்ம இன் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம நீங்க சொல்வது கான்டெக்ஸ்ட் பார்க்கணும்ல. நீங்க சொல்றது சரியாக இருந்திருந்தால் இந்த தேர்தலில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கிற நிலைக்கு அதிமுக உயர்ந்திருந்தால் உங்கள் கருத்து சரி. மேலும் பலகீனப்படுத்துகிற வகையில 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் விசில் சத்தம் கேட்காட்டி எல்லாம் துளித்திருக்கும்ல சார். அதுதானே சார் இயல்பு. அவர் வந்துட்டாரு, ஒரு உச்ச நடிகர் வந்துட்டாரு, நட்சத்திரம் வந்துட்டாரு, அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணணும்ல நம்ம. ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் வருகிற பொழுதே ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை மீண்டும் 2021 ரஜினிகாந்தோட குரல், அவருடைய வாய்ஸ் அவங்களே டவுன் பண்ணிச்சு நம்ம பார்க்கணும்ல. செல்வி ஜெயலலிதாவே டவுன் பண்ணிச்சுன்னா அது போல ஒரு திரையுலக சூப்பர் ஸ்டார் தான் திரு விஜய். ஏன் ரஜினிகாந்த் டோன் டவுன் ஆனாரு? அதிமுக வலிமையாக எழுந்தது. இன்றைக்கும் அதிமுக வலிமையாக எழுந்திருந்தால் விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்கிற அந்த எண்ணமே வந்திருக்காது. விஜய் ஒரு தனி இயக்கம் காண வேண்டும் என்பதும் விஜய்க்கு கிடைத்திருக்கிற பேர் ஆதரவும் அதிமுக என்பது தன்னுடைய அடையாளத்தை இழந்து இன்றைக்கு அது ஒரு எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் பணம் பொருள் சம்பாதிப்பதற்கானதான் இந்த இயக்கம் என்று ஆகிவிட்டது. அதில் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இது திராவிட இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை எந்த திமுக தொண்டனை விரும்ப மாட்டான், எந்த அதிமுக தொண்டனை விரும்ப மாட்டான், எந்த அதிமுக தொண்டனோ திமுக தொண்டனோ தன்னுடைய கட்சி ஆட்சி கட்டில வந்துச்சுன்னா ஏன் விரும்ப மாட்டான்? அவங்களுக்கு அனுகூலம் இருக்கும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும், அவங்களுக்கு ரெஸ்பெக்டபிலிட்டி இருக்கும். எந்த வகையில் அதிகாரம் வந்தா என்னன்னு நினைக்க மாட்டாங்களா? அதாவது ஒரு கட்சி என்பது எவ்வளவு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது, வாக்கு வங்கியை எவ்வளவு அதிகப்படுத்தி இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் அந்த கட்சியை வெற்றி வைக்கிற அளவில் அதை பாராட்டுகிறார்களா என்பதில் தான் இருக்குதே ஒழிய கட்சி உறுப்பினர்களோ அல்லது கட்சியினுடைய சில நிர்வாகிகளோ அல்லது சில பொறுப்பாளர்களோ ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் அந்த பொறுப்பாளர்களது குடும்பங்கள், அவரது நண்பர்கள் அல்லது தலைமை பொறுப்போடு இருப்பவர்கள், தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிற சில ஆயிரம் பேர் வேண்டுமானால் அதுல பலனாளிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் வராதா? நிச்சயமாக வராது. அவர்களை எல்லாம் கூலிக்காரர்களாக இந்த தேர்தலில் பார்த்தோம்ல, ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அது அல்ல. எம்ஜிஆர் இந்த கட்சியை வளர்த்தினது அதிமுக உறுப்பினர் அட்டையை காமிச்சா அவர்களுக்கு அரசாங்கங்கள்ல
குறைந்தபட்சம் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களது தேவைகள் நிறைவேற்றப்படும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் கொடுக்காம அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சத்துணவு வேலையோ அல்லது ஒரு டிரைவர் கண்டக்டர் வேலையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அப்படித்தான் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகார பரவலாக்கல் இல்லைன்னு நீங்க குற்றம் சாட்டுங்க, புரிஞ்சுக்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.